சார் ஏன்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ரிலேட்டபிளாகவே இருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு மாதமாக நாங்கள் அதிகமாக கேட்ட பிஜிஎம் வந்து முதல்வன் பிஜிஎம் தான். அது வந்து விஜய் சாரோடு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் 2 பேர் எடுத்த ஃபோட்டோவும் அவ்வளோ ரியல் முதல்வன் மீட்ஸ் ரியல் முதல்வன் சொன்னாலே எங்களுக்கு எப்பவுமே நீங்களும் ஒரு வகையான ரியல் முதல்வன் தான். அந்த மியூசிக் அவ்வளோ கெத்தாக இருக்கும். நல்லா இருந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நேற்று சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சீமு அது நம்மளுடைய சேம் இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படித்து நாட்டுக்கு முதல்வராக இருக்காருன்னு சொல்லும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குல்ல சார் அந்த படம். அந்த ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த படத்தோட சீன்ஸ் கார்ட்டூன் ஒன்றும் அவ்வளோ ரிலேட்டபிள். உங்களுக்கு அனுப்புவாங்களே யாருன்னா ஆப்வியஸ்லி அமைச்சிருப்பேன். ஆக்சுவலாக அவரும் சொன்னார் இந்த இது முதல்வர் கூட சொன்னார் இது. அந்த படத்தோட மீம்ஸ் இல்லை மீம்ஸ் இல்லை, அது வரும்போது அந்த படம் ஞாபகம் வருது சார் எனக்கு அப்படின்னு சொன்னார். பிரீத்தி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கடைசியாக ஒரு 2000 ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னா 1900 ஸ்டேஜில் உங்களை ஆசை கூட ஆட வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே இவங்க முகம் சுழிக்காமல் அவங்களும் ஆடுவாங்க. ஐ திங்க் அந்த சாங் அந்த டைமில் என்ன பார்த்ததுக்கு இது ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு அவதாரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த எஸ்பெஷலி பாருங்க அதில் எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்டான்ஸ் தெரியுமா? அது பக்கா ஸ்டான்ஸ், ஈவன் லெக்ஸ் அந்த டோஸ் எவ்ரிதிங் இஸ் பக்கா. லைக் அவர் ரொம்ப ஜாலியான, அவருமே ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு ஜென்ரலாக சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லைன்னு ஃபோன் வச்சிருவாரு. வச்சு திரும்ப ஃபோன் பண்ணி சிரிப்பார், என்ன நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைக் அவர் ஜாலியாக. இவருக்கு எப்போ அதுதான் பழக்கம். என்ன சுபாஷ் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லையா சரி வச்சிடறேன் அப்படி வச்சுருப்பாங்க. திரும்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வானவில் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா வானவிலுக்கு முன்னாடி முதல்வன், வானவில், சுதந்திரம், டக்குன்னு பார்த்தா ரிதம். ஆமா. சோ தட் வாட் a beautiful film ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அவங்க பார்த்து இது பார்க்கல ஏழுமலை கிரினா நான் டிவில நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏழுமலை பார்த்தீங்களா? சின்ன வயசுல பார்த்துருக்கேன் டிவில. I'm planning ஏழுமலை 2 இப்போ. Oh yeah. Oh you doing sir? ஆஹா சூப்பர். சோ அதே மாதிரி லக்ஸ் பாப்பான்னு ஒரு பாட்டு வருமா? சீச்சி அதெல்லாம் இருக்குல்ல. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார் இது தெரிஞ்சோ தெரியாமலோ கடைசி உங்களோட ஃபிலிமோகிராஃபி பாருங்க. தீயவர் கொலை நடங்கவா இருக்கட்டும், சீதா பயணமா இருக்கட்டும், சம்வேர் லைக் விமன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படங்கள்ல நீங்க நிறைய பண்ணிட்டு வரீங்க. அதுதானே பண்ணணும். சும்மா நம்ம வந்து இல்லை ஏதாவது பேசும்போதோ இன்டர்வியூஸில் பேசும்போதோ சும்மா சொல்லக்கூடாதுல்ல. அது ஒரு ப்ராக்டிக்கலாக அது நடக்கணும் இல்லையா? அது இருக்குது இந்த படத்தில். அதுதான் மெயினாக இருக்குது. ஒரு எப்படி பேரண்டிங்கு ஒரு பெண்ணு இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அவங்க டு சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் அது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேறு விஷயங்களெல்லாம் இருக்க படத்தில். ஸோ அந்த விதத்தில் அதெல்லாம் கேட்டு தான் நம்ம எஸ் வி ஆர் டூயிங். ரியல் ஸோ திஸ் ஃபேமஸ் கோட் காந்திஜி 1947 இண்டிபெண்டன்ஸ் அப்போ சொன்னது, எப்போ ஒரு பொண்ணு வந்து தனிமையில் நைட்டு நம்ம இந்தியாவில் போகிறாங்களோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோ அதுதான் பியூரான ஒரு இண்டிபெண்டன்ஸ். பட் இப்போ வரைக்கும் அவ்வளோ பிரச்சனையாக நம்ம தமிழ்நாடு சுற்றி அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பொண்ணா 9 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போவாது, அண்ணனை கூப்பிட்டு போ, அப்பாவை கூப்பிட்டு போ. ஸோ இந்த படத்து மூலமாக நீங்கள் என்ன சொல்லி வந்துருங்க, எவ்வளோ செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ தமிழக சுற்றி நிறைய இடங்களில் ஒரு ரேப் விக்டிம்ஸ் பார்க்க முடியுது. அவங்களாம் என்ன சொல்ல முடியுங்கன்னா, இப்போ ஒரு கோவையில் நடந்த சம்பவம்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போது ஐதர் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணுமா, இல்லை அங்கே இந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கணும், அது நீங்கள் பெரிய கேள்வி நீங்கள் கேட்குறது பெரிய கேள்வி. ஒன்று சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அது நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தில். ஐ மீன் ஒரு இண்டிவிஜுவல்னு பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஆஸ் வி ஸ்பீக் நிறைய இடங்களில் என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு போலீஸ் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளை நம்ம பாதுகாக்கணும்னா அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஓகே, நமக்கான டிஃபென்ஸ் நம்ம தான் எஸ்பெஷலி. ரைட். ஸோ பிரீத்தி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கடைசியாக ஒரு 2000 ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னா 1900 ஸ்டேஜில் உங்களை ஆசை கூட ஆட வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே இவங்க முகம் சுழிக்காமல் அவங்களும் ஆடுவாங்க. ஸோ இப்போ எவ்வளோ மாறப்போகுது, பிளாஸ்ட் பிரீத்தியாக மாற போகிறீங்களா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம்? ஐ திங்க் அந்த சாங் அந்த டைமில் என்ன பார்த்ததுக்கு இது ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு அவதாரில் தான் இருக்குது. அண்ட் ஐ ஹோப்
people can see a different side also to me on டோட்டல் screen. கான்ட்ராஸ்ட் அந்த டான்ஸ்க்கு இந்த பாருங்க அங்கே ஓம்பாக் மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா பண்ணுறாங்க. பொறுமையா கத்துக்கிட்டு அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்க வச்சு தான் சார். ஆக்சுவலாக அந்த எஸ்பெஷலி பாருங்க அதில் எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்டான்ஸ் தெரியுமா? அது பக்கா ஸ்டான்ஸ், ஈவன் லெக்ஸ், அந்த டோஸ், எவ்ரி திங் இஸ் பக்கா. நிப்பாங்களா அப்படியே சொன்னா நிப்பாங்களா ஒரே கால்? ஐயோ போஸ் குத்து நிப்பாங்களாமா, கால் இங்கே போய் நிற்கும் அப்படியே. சார் நீங்க சொல்லும் போது நீங்க விளையாட்டுக்கு ஐ சொல்றீங்க. ஸ்வேர் ஐம் டெல்லிங் யூ. ஓகே அப்போ ஓகே. சும்மா நான் இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து கலாய்க்க கூடாது. சரி. உண்மையில் இது அவங்க ஸ்கில், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது படத்தில் யூ கேன் சி. இல்லை வந்த அன்னைக்கே சார் வந்து ரிஹர்சல் பண்ண வீடியோஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு என்றைக்குமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அண்ட் அது சார் வாயிலிருந்து வரும்போது எனக்கு ஓகே. சம்டைம்ஸ் வென் யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் அன்டச்ட் டெரிட்டரி நமக்கு கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, இது எந்த அளவுக்கு லேண்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஃபைட்டில் வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இல்லையா? சொல்லி கொடுத்து பண்ணிடலாம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த போஸ்டர்ஸு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் ஷீஸ் ஒர்க்ட் ஸோ மச் ஆன் தட். ஆக்சுவலி உங்களோட அந்த டைட்டில் செலெக்ஷனாக இருக்கட்டும், டைட்டில் ஃபான் செலெக்ஷன், கேரக்டர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்டாக இருக்குது. சேம் வைஸ் ரவி பஸ்ரு சாரை இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக போடுது. ஏன்னா கேஜிஎஃப்ல அந்த ஒரு மெட்டாலிக் மியூசிக் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அது ஒரு வேற ஒரு வேர்ஷனாக இருந்துச்சு. ஸோ வாட் மேட் யூ டு அந்த ஒரு கேஜிஎஃபோட அந்த ஒரு தாக்கம் தானா? இல்லை இது ஆக்சுவலி நான் வந்து யோசிச்சு பார்க்கல. நான் சில ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம ரவி பஸ்ரூர் சாருக்கு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறேன். நான் போய் ப்ரொடக்ஷனில் சார் எனக்கு ரவி பஸ்ரூர் சார் மியூசிக் வேணும்னு கேட்டால் லைக் அதனால நான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகல. ப்ரொடக்ஷன் தான் சொன்னாங்க ரவி பஸ்ரூர் சார் நம்ம போகலாம், அவர் கதை நரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைக் அவர் ரொம்ப ஜாலியான, அவருமே ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு ஜென்ரலாக சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஒன்றும் இல்லைன்னு ஃபோன் வச்சுருவார். வச்சு திரும்ப ஃபோன் பண்ணி சிரிப்பார், என்ன நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைக் அவர் ஜாலியாக. இவருக்கு எப்போ அதுதான் பழக்கம். என்ன சுபாஷ் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லையா சரி வச்சிடறேன் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட், என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பார், ஒரு ஜாலியாக இருப்பார். ஸோ எனக்கு எப்படின்னா எனக்கு என்ன வேணும், லைக் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல வைப் ஒன்று இருந்துச்சு. எனக்கும் அவருக்கும் சிமிலரான ஒரு டேஸ்ட் ஒன்று இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுங்கிற எஃபர்ட்ஸ் நிறையா அவர் எடுத்தார். ஆப்வியஸ் லைக் அவர் கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்கும், நேற்று நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சில விஷயங்களை. அப்போ அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போயுமே இருக்குது. நான் என் ஃபஸ்ட்டு படத்துக்கு எப்படி வெயிட் பண்ணுறேனோ அது மாதிரி 28மே அவருமே வெயிட் பண்ணுறாரு. லைக் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் இப்போ இந்த படத்தை வந்து பார்க்கணும், என்ன சொல்ல போகிறாங்கங்கிற டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கேஜிஎஃபோட அந்த ஒரு சவுண்ட் சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும். அது எடிட்டும் சவுண்டும் அவ்வளோ இணைஞ்சு பயங்கரமாக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படத்தில் நான் 9-10 ஃபைட்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்சிருக்கீங்க? சவுண்டிங்காக ரொம்ப புதுசாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் யூஸ்வலாக கேட்குற டியூன்ஸ் எதுவுமே இருக்காது, யூஸ்வலாக கேட்குற வோக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதாவது அது நீங்கள் அது ஒரு பயங்கர சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்க்குறப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்போ டாங்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதனால நீங்கள் கேட்டு முடிவு பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு தீம் மாதிரி வச்சிருக்காரு. சவுண்ட் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காக ரொம்ப நிறைய தீம்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சரி. ஸோ நிறைய விஷயங்கள் கடைசியாக உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் நடந்திருக்கும்ல. ஸோ வாட் இஸ் த ஒன் திங் யூ மிஸ் ஸோ மச்? ஸோ இந்த விஷயம்லாம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, மேம் நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் அந்த ஒரு சபாட்டிக்கல் பீரியடில் இருந்தீங்க, ஏன் நீங்கள் திரும்ப பண்ணுறீங்களே? ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்குது? Because this is what you crave for. Absolutely. Yeah. எல்லா படங்களுமே நம்ம வெரைட்டி தான் தேடுறோம். Because when you've done X number of films, or 55, 60, probably 60, 65 films ஆயிருக்கலாம் எனக்கு. அவ்வளோ பண்ணும்போது புதுசாக என்ன பண்ணலாம் தான் எல்லா ஆக்டருமே தேடுவாங்க. இதில் நான் பண்ணவே இல்லை. 60 படங்கள் பண்ணிட்டும் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணவே இல்லையே. ஸோ திஸ் வாஸ் வெரி வெரி நியூ ஃபார் மீ. அது எனக்கு ஃபார் எவ்ரி ஆக்டர் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லைக் வாவ் ஃபஸ்ட் டைம். அதுக்கு ஒரு நர்வஸ்னஸ்ஸு அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு புதுசான ஃபீல். ரியலி சார். மேம் வெரைட்டி பற்றி சொல்லும் போது திரும்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வானவில் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா வானவிலுக்கு முன்னாடி முதல்வன், வானவில், சுதந்திரம், டக்குன்னு பார்த்தா ரிதம். ஆமா. ஸோ தட் வாட் a beautiful film. ஏன்னா இப்போ வரைக்கும் சார் பேசிட்டு இருப்பாங்க. வசந்த் சார் கிட்ட கோவப்படுறாரு, ஏன்னா அந்த படத்தில் வந்த புதுசில் யாரும் ஒழுங்காக பார்க்கல, இப்போ வந்து 20 வருஷம் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வெரைட்டி. சுதந்திரம் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஆஜானு பாகுவாக இருப்பார். டக்குன்னு பார்த்தா கார்த்திக் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம்பான்னு அம்மா சொல்லும் போது கண்ணீர் வருது. ஸோ அதுதான் வாழ்க்கை.
ஸோ எவ்வளோ, ஏன்னா உங்களுக்கு எப்போ தோணியிருக்கா இந்த மனுஷனை வெறும் ஆக்ஷனாகவே நிறுத்திட்டாங்களேன்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக தோணியிருக்கு. ஆமாம், லைக் ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் வந்து சாரோட ஃபேவரட் ஃபிலிம் என்னன்னு கேட்டால் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்குறப்பெல்லாம் தோணும் இது ரொம்ப. ஆனால் எனக்கு பர்சனலாக சாரோட ஆக்ஷன் மூவி சார் ஆக்ஷன் இதெல்லாம் வேண்டாம் அவருக்கு. ஆக்ஷன் இன்னொரு 7 மலை இன்னொரு கிரி பண்ணுங்க சார்ங்கிற மூடில் தான் நான் இருக்கேன். ஆனால் அந்த சாரோட ரிதம் ஆஃப் சைடை லவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், எனக்கு இன்ஃபேக்ட் உங்களை கோகுலம்லயே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கண்ணாடிலாம் போட்டுட்டு ரொம்ப பவ்யமா ஓ கியூட்டா இருப்பாரு. ஞாபகம் இருக்கா அந்த ரோல் எல்லாம்? அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா? அவங்க பார்த்து எதுவும் பார்க்கல. ஏழுமலை கிரினா நான் டிவில நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏழுமலை பார்த்தீங்களா? சின்ன வயசுல பார்த்துருக்கேன் டிவில. கர்ணா ஆமா, சின்னதா பாவம். I'm planning ஏழுமலை 2 இப்போ. Oh yeah? Oh, you're doing, sir? ஆஹா, சூப்பர். ஸோ அதே மாதிரி லக்ஸ் பாப்பான்னு ஒரு பாட்டு வருமா? சீச்சி அதெல்லாம் இருக்குல்ல. சோப்பு பேர் மாறுது இங்க. அதெல்லாம் வேற என்ன போடலாம்? லைஃப் பாய் பாப்பா லைஃப். சார் ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன் உங்களை வச்சு. என்னன்னா அர்ஜுன் சார் படம் பண்ணால் ஹீரோயின்ஸ்க்குலாம் பயங்கரம், ஏன்னா ஒரே படத்துல 3 ஹீரோயின்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும்னு. எப்போப்பா? ஆமா, அர்ஜுன்ல சும்மா எனக்கு கிரியேட் பண்ணாதப்பா. எந்த மீம்ஸும் வந்திருக்காது, பொய். சார் வந்து சரி எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கிரி எடுங்க ரேண்டமா ரீமாசன் இருப்பாங்க, திவ்யா இருப்பாங்க. ஏழுமலை எடுங்க 3 ஹீரோயின் இருப்பாங்க. ஆமா இல்ல சிம்ரன் இருப்பாங்க. அதெல்லாம் அப்பம்பா. ஆமா சரி, இப்போ எடுத்தா ஒரு ஹீரோயின் தான். சரி சும்மா இருப்பா, வேற மாத்தலாம். சாரி வெக்கப்பட வைக்கிறீங்க. வெக்க ஒண்ணும் பண்ணலனா. ஆஹா, ஒரு டைட் க்ளோஸ் இதுக்கே நான் வைக்கணும் சார். அப்படியா சார்? ஏன்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ரிலேட்டபிளாகவே இருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் 1 மாதமாக நாங்கள் அதிகமாக கேட்ட பிஜிஎம் வந்து முதல்வன் பிஜிஎம் தான். அது வந்து விஜய் சாரோட இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் 2 பேர் எடுத்த ஃபோட்டோவும் அவ்வளோ ரியல் முதல்வன் மீட்ஸ் ரியல் முதல்வன் சொன்னாலே எங்களுக்கு எப்பவுமே நீங்களும் ஒரு வகையான ரியல் முதல்வன் தான். அந்த மியூசிக் அவ்வளோ கெத்தாக இருக்கும். ஸோ உங்களோட விஷயஸ் எப்படி இருந்துச்சு நேரடியாக பார்க்கும்போது? நல்லா இருந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நேற்று சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சீமு, அது நம்மளுடைய சேம் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படித்து நாட்டுக்கு முதல்வராக இருக்காருன்னு சொல்லும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குல்ல சார் அந்த படம்? அந்த ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த படத்தோட சீன்ஸ், கார்ட்டூன் ஒன்றும் அவ்வளோ ரிலேட்டபிள். உங்களுக்கு அனுப்புவாங்களே யாருன்னா? ஆப்வியஸ்லி அமைச்சிருப்பாங்க. என்ன நிறைய வருது, அது அப்படியே 2 கம்பேர் பண்ணி வருது, அப்படியே நடந்து வந்து. ஆக்சுவலாக அவரும் சொன்னார், இந்த இது முதல்வர் கூட சொன்னார் இது. ஓ அப்படியா? அந்த படத்தோட மீம்ஸ் இல்லை மீம்ஸ் இல்லை, அது வரும்போது அந்த படம் ஞாபகம் வருது சார் எனக்கு அப்படின்னு சொன்னார். செம்ம சார். ஏன்னா அந்த பிஜிஎம் யாராலையும் மறக்க முடியாது சார், அவ்வளோ ஒரு எலிவேஷன் ஆகிறது. ஆனால் எப்பவுமே அதில் அர்ஜுன் சார் தான் முதல்வன். அந்த மியூசிக்னா அர்ஜுன் சார் அந்த கை தூக்குறது. ஈவன் விஜய் சார் வின் பண்ணும் போதும் அந்த போஸ்ட் தான் எல்லாருக்கும் அவரை மாற்றி வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த இன்டர்வல் பிளாக்ல கை தூக்கி சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது செம்மையான விஷயம். அண்ட் கம்மிங் பேக் டு பிளாஸ்ட், உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது? ஃபஸ்ட்டு படம் எவ்வளோ ஒரு பயம் இருக்கா, இல்லை என்ன மாதிரியான ஒரு? இல்லை லைக் நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் ரொம்ப. படத்தை தேட்டரில் பார்க்கணும், அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை எல்லோரும் கூடயும் பார்க்கணும், எல்லோரும் என்ன எஃபர்ட்ஸ் எல்லோரும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கங்கிற அதை பார்க்கணுங்கிற ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். லைக் எப்போ இந்த 5 days முடியும், எப்போ நம்ம FDFS ஃபர்ஸ்ட் பிக்சர் இல்லையா? டோட்டல் எக்ஸைட்டட். எனக்கு போத் நர்வஸாகவும் இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா ஒரு அன்கன்வென்ஷனலான ரோல் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஏர்லி ஆன் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எல்லாரும் நல்லா ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஐ ஹோப். சார் வாட் இஃப் ஒரு வேளை உங்களுக்கு ஃபியூச்சரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் வந்து உங்களை தொல்லை கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, இனிமேல் பிரீத்தி போனால் பவுன்சஸ்லாம் வேணான்னு சொல்லுவாங்க போல சார். எதுக்கு பவுன் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு நாங்களே சொல்லிடும், அபிராமி பவுன்சஸ்லாம் வேண்டாங்க அவங்களே பார்த்துப்பாங்க. இல்லை வேண்டாம் இல்லை, ஆனால் உண்மையிலே யூ கேன். எத்தனை பேர் அடிப்பீங்க? 2 பேர் வந்தா? ஒரு 4 பேர், 4 சைடு 4 பேர். 4 எங்க கோரியோகிராஃப் பண்ணிலாம் வந்து அடிக்க மாட்டாங்க, ஒன்னதான் அங்க வருவாங்க. கரெக்ட். சுத்தி அடிப்பாங்க. சூப்பர். சோ யாராச்சும் அவங்க கிட்ட வம்பு இழுக்கணும்னா பாத்துருங்க, பேக்ல லஞ்ச் சாக் வச்சிருக்காங்க. நான் ஸ்பீடல்ல வேற நான் இருக்கேன். ஆமா, நீங்க வேற என்ன வச்சிருக்கீங்க? கையில சுத்திலாம் வச்சிருக்கீங்க. ட்ரிபிள் ஹெச்க்கு அப்புறம் நீங்க தான் சுத்தி பயங்கரமா எது கிடைச்சாலும் அடிச்சிடலாம். எது கிடைச்சாலும் அடிச்சிடலாம். அதோ லைட் குச்சி எல்லாம் இருக்கு. பாக்குறதெல்லாம் வெப்பனா தெரியுது உங்களுக்கு இப்போ. ஓகே. ஸோ ஆக்ஷன் கிங் கூட சேர்ந்து இது கூட ஆகலன்னா எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்குது போகுது சார் ஆன் த ரிலீஸ்? எனக்கு எல்லா படமும் முதல் படம் மாதிரி தான்.
உண்மையிலே அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ இது கூட ப்ளஸ் ஒரு புது ஐ மீன் நியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பிகாஸ் அவங்களுடைய முதல் படமாக இருக்கிறதுனால அவங்க லைஃப் லாங் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் கரெக்டான ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இல்லைப்பா என்னுடைய முதல் படத்தில் சொன்னதே கேட்கலப்பா சொதப்பிட்டார் அவர் அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஸோ வி ட்ரை டு டூ அவர் ஜாப் ப்ராப்பர்லி அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் டீம் ஒர்க்கு. எங்களுடைய கேமராமேனும் சரி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே we have got a very good team plus the production house. 100% we are looking for a blast only. Really. Yeah? Excellent, sir. So all right and fantastic. ட்ரெய்லர் பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி தேட்டர் 28th May பிளாஸ்ட் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எப்படி பிடிக்கலாமா ஒரு தடவை yes, sir. பிளாஸ்ட்? பிடிக்கலாம், sir. 1 2 3 பிளாஸ்ட். Okay, thank you, sir. Thank you so much. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.